ஃபர்ஸ்ட் டே இன் கொடைக்கானல். எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க, போய் பார்ப்போம். ஆக்சுவலாக இப்போ ஒரு கிஞ்ச போய் பார்க்க போகிறீங்க. ஒரு 2 பேர் ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருக்காங்க. எங்கன்னு மட்டும் பாருங்க. இந்த மாதிரிலாம் ஃபோட்டோ ஷூட் ட்ரை பண்ணுங்கள், இன்ஸ்பைரிங்காக இருக்கும். பார்க்குறீங்களா? காலையில் என்ன விளையாட்டு காட்டுறாங்க. இப்போதைக்கு 4 பேர் ரெடி ஆகிட்டோம். நல்லா இருக்கா கேக்குறேன்ல, நல்லா நம்ம ரெடி ஆகல. ஒரு 5 பேர் ரெடி. போஸ்ட் கொடுங்க. ஆனால் இது செல்ஃபி ஸ்டிக் வளர்ச்சியாது. ஹாய், இந்த ஷர்மிலான்ற ஒருத்தவங்க போட்டோ எடுத்தாங்க, ஓகேவா? எடுத்துட்டு அவங்களோட பேக்கை எங்க வச்சாங்கன்னு அவங்களுக்கே தெரியல, ஓகேவா? அப்ப அவங்களோட பேக் எங்க இருக்குன்னு நீங்களே பாருங்க. அண்ணாதே எனக்கு என்னன்னு விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. இப்ப யாரும் சொல்ல வேணாம், பேக்கை காணோம்னு தேடட்டும். வாங்க போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களோட ரெசார்ட்டில் இருக்கோம். இதான் எங்களோட ரெசார்ட்டு, கெஸ்ட் ஹவுஸ். பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நம்ம கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோட்டோ எடுக்க சண்டை போட்டுனுக்குறாங்க. இவங்க எல்லாரும் ரெடி ஆக்கி போகிறதுக்குள்ளேயே ஒரு பாடம் ஆகி போயிடுது. கேண்டிட் போர்ஷன் சொல்லிட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே வியூ சீனரி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களே பாருங்க, அருமையான ஒரு ரெசார்ட் பாருங்க. கேண்டிட் போட்டோன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுருக்காங்க எல்லாரும். ஆஸ் யூசுவல் லேட்டாக வர நம்ம புள்ள ஃபுல்லாக கிரிஞ்சிசம். கேண்டிடேட் ஷூவை ரவுண்டாக வச்சு எடுத்துட்டு இருக்காங்க. வாட் கேன் டு? ஓகே, நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டை பற்றி கேட்கும். கேர்ள் ஃப்ரெண்ட் கூட ஃபோனில் பேசிட்டு இருக்கான். சொல்லு சொல்லு. இப்போ நம்ம கோகாஸ் பார்க்க வந்திருக்கோம் கொடைக்கானலில். நிறைய கடையில் பஜ்ஜி வடை நல்லா இருக்கு. மசால் வடை இஸ் பெஸ்ட், இந்த பெஸ்ட். சரி, 5 நிமிஷம் சாப்பிட்டு வரலாம்னு பார்த்தா எங்களை விட்டு ஒரு 7 பேருக்கு முன்னாடியே வந்துட்டானுங்க. எல்லாம் ஃபேக் டான்ஸ் ஆகிறாங்க இந்த உலகத்தில். நீங்க என்ன புல்லா ஏன் கேட்குறீங்க? இப்படி காஞ்சு போய் கிடக்குறீங்க? ஹலோ மிஸ்டர் லாகர், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? கோகோஸ் வாக். என்ன அப்படி ஃபேமஸ்? அதான் பட்ஜெட்டில் அதை பார்க்க அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி இப்போ நம்ம வந்துருக்கோம். கேரட் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஓகே, ஏதோ ஓகே ஓகே. பொம்மை கேட்டேன் 8:15 தாங்க, மனசே உடஞ்சு போயிடுச்சு. என்ன பண்ணுறது? ஆண்டியோட மேக்கப் எல்லாம் கழிஞ்சிச்சு, பாவம் அது ஃபீலிங்ஸ்ல இருக்காங்க. ஆண்டி இந்த கம்பேர் பண்ணுவோம், வடக்கன் பையா கூட கம்பேர் பண்ணுவோம். ஆல்ரெடி ஏதோ வளர்றாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? வாங்க நம்ம அங்கே போயிட்டு ஒரு வியூ பாயிண்ட் பார்ப்போம். அது எப்படி இருக்குன்னு நம்ம ஆடியன்ஸ்க்கு சொல்லலாம். ஓ நண்பா, நம்ம இன்னும் நடக்கணுமா? அது என்ன நடக்கணும்? இப்போதைக்கு நம்ம இங்கேருந்து வியூ பாயிண்ட் பார்க்கலாம். நம்ம வேணால் இங்கே ஏறி நின்று பார்க்கலாமா? கொஞ்சம் ரிஸ்கி தான். எக்ஸ்ப்ளோர் பண்ண போறீங்களா? ஓ, காசு கொடுத்து போகணுமா? ஆப்ஷன் இருந்துங்க. அப்போ வாங்க. 5 ரூபா. அப்போ வந்துருங்க. நம்ம கிட்ட அவ்வளோ பட்ஜெட் இல்லை. காசு இல்லப்பா. போட்டோ எடுத்து நம்ம ஃப்ரெண்டுக்கு பொம்மை வாங்க போறோம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. பாத்தீங்களா, நம்ம டேஞ்சரான ஆளுங்க. இப்போ அவனை கொண்டுட்டேன். அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம். காய்ஸ், இப்போ நம்ம எங்க போறோம்னா போறோம். இப்போ உங்களுக்கு இது இல்லீகலான வியூ பார்க் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்ததான் பார்க்கு. வாய்ஸ் போட்டிங் போறோமா? எஸ் கன்ஃபார்மா? எஸ், நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதான் ஆக்சுவலாக இங்கே எஸ்ஆர்எம்ல எங்களுக்கு ஒரு பேரே இருக்கு, டிராவலர் பாய்ஸ் பைசன் பரம்பரை. ஆக்சுவலாக இவங்களும் பாய்ஸ் தான், நீங்கள் தப்பா எடுத்துக்காதீங்க.
ஆக்சுவலாக கிளைமேட் வந்து நல்லா சில்லாக வைபாக இருக்குது. ஆமாம், நான் கூட இறங்கும் போதுனால வயல் வச்சுட்டுருச்சுன்னு பார்த்தோம். சரியான குளிர் தாங்கவே முடியல. மிதமான மழை. நீங்கள் தான் முதல் நைட்டே தங்க போகிறோம், எப்படி குளிர போகுதுன்னு தெரில. ஐயோ எங்கேயா இருக்கு இது? மறுபடியும் ஏறணுமாயா? ஸ்ட்ரைட்டாக போகணுமா இன்னும்? அப்பா சொன்னல அந்த இல்லீகல் என்ட்ரி பார்க்கு அதை பார்க்கலாம் நமக்கு வேணாம். ஸ்கூல் பசங்க போகிறது. லேக் எப்படி போகணும்னு கேட்டோம். லேக்கில் தான்ப்பா நீ இருக்கேன்னு சொல்கிறாரு. பட் எங்களுக்கு அப்படி தெரியல. நீ என்ன சொல்ற? ஓகே, இப்போ நம்ம போட்டோ பக்கத்தில் வந்துட்டோம். ஏய் நண்பா, போட் ஹவுஸ் 4 மணிக்குன்னு சொன்னீங்க, நின்றுக்கிட்டே இருக்கீங்க. Price is so high. Hey, let's go to the boat house. Yes. நீ வாங்க நம்ம போட்டுக்கு போகிறோம். பார்க்க போலாம். போலாம். வழி. காய்ஸ், இப்போ ஒரு பெரிய பிரச்சனை நம்மள, செம்ம வருத்தத்தில் இருக்கோம். சொல்லுங்க மிஸ்டர் ரித்திஷ், இப்போ நமக்கு இங்கே எதுக்கு நம்ம இங்கே இவ்வளோ சோகமாக நிற்கிறோம்? என்ன பிரச்சனை ஆச்சு? ஆக்சுவலாக வாழ்க்கையே கஷ்டமாக இருக்குன்னு தான் நாங்கள் காசு சேர்த்து வச்சு ட்ரிப்பு வந்தோம். அங்கே ஒரு கொடுமை எங்களுக்கு. போட்டிங் ஹவுஸ் ஜாலியாக போட்டில் போகலான்னு பார்த்தோம். எங்கள் முன்னால் போகிற வரைக்கும் டிக்கெட் நல்லா வந்துச்சு. நாங்கள் போகும்போது சர்வர் ப்ராப்ளம் வந்துருச்சு. டிக்கெட்லாம் இல்லை, கிளம்புங்கம்மான்னு சொல்லிட்டாங்க. காசு இருந்து எங்களால் இப்போ ஓட்ட முடியல. இதுக்காக 1 hour டைமும் வேஸ்ட் பண்ணிட்டு சரி நான் தான் பண்ணேன், சும்மா சாப்பிட்டு சுற்றிட்டு இருக்கோம். ஏய் vlog எடுக்கிறேன்டா. ஆக்சுவலாக காய்ஸ் இப்போ போட்டோம் நைட் ஸ்டே, இந்த டென்ட் போட்டோம், கேம்ப் ஃபயர் போட்டோம். சரியான வைப். இப்போ ஏதோ ரேண்டமான ஒரு பீப்புள்ஸ் வந்தாங்க, ஃபேமிலி. ஒரு குட்டி பொண்ணு வந்து ஆடுறா. ஐயோ எனக்குலாம் ஒரே ஷை ஆயிடுச்சு. ஒரு சின்ன ஸ்டெப் கூட எனக்கு போட தெரியாது. அந்த பொண்ணு 10 பாட்டு போட்டாலும் சரளமாக போட்டு ஆடிட்டு போயிடுச்சு. கொஞ்சம் அசிங்கமாக தான் இருக்கு. ஓகே, பட் இந்த நாள் நல்லா முடிஞ்சது. கொஞ்சம் நேரம் பயத்தை வேற ஏற்றி விட்டாங்க. அதனால சிறுத்தைலாம் வரும்ப்பா, வெளில வராதிங்க நைட் டைம்க்கு. சிறுத்தை வரும் வெளியே, அப்போ நீ பயப்படணும். ஓகே, சிறுத்தை வந்தா செல்ஃபி எடுத்து அனுப்பிச்சு விட்றேன் பாருங்க. என்னடா இப்போதான் லேக்கில் போட்டிங்லாம் போக முடியாதுன்னு ஃபீல் பண்ணாடுங்க. ஆனால் இப்போ ஜாலியாக டான்ஸ் ஆடுறாங்கன்னு பார்க்குறீங்களா? அவ்வளோதாங்க வாழ்க்கை. இப்போ நினச்ச மாதிரி இன்றைக்கி நாள் போலேயே நாள் பூரா கஷ்டப்படுறதை விட இருக்க ரிமைனிங் டைமில் நம்ம இறந்த எல்லா டைமுக்கும் சேர்த்து சந்தோஷமாக இருந்துட்டு போகலாம். ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வரலை, பிளான் பண்ண மாதிரி எதுவுமே நடக்கலைன்னு எல்லோரும் கொஞ்சம் சேடாக தான் இருந்தோம். ஆனால் அட் த எண்ட் ஆஃப் த டே சும்மா சின்னதாக ஒரு கேம்ப் ஃபயர் போட்டு ஜாலியாக சுற்றி உட்காந்து சாங் பாடிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க பிரச்சனைலாம் மாறிட்டு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தோம். ஈவன் ஒரு ரேண்டம் சின்ன பொண்ணு கூட எங்கள் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டான். அந்த குட்டி பொண்ணு கூட டான்ஸ் பேட்டெல்லாம் பண்ணி ஜெயிக்கலாம்னு கூட ட்ரை பண்ணோம். ஆனால் எங்களால் முடியல. இப்போ தான் தெரிஞ்சது அவள் கண்டினியூஸாக 5 hours டான்ஸ் ஆடி கின்னஸ் ரெக்கார்ட்லாம் வச்சிருக்காங்க. லைஃப்பில் இப்படி தான் நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் சில ஸ்பெஷலான ஆளுங்களை மீட் பண்ணுவோம். டுடே ஷீ இஸ் அ ஸ்பெஷல் ஒன். இந்த நைட் முடியும் போது ஒன்று மட்டும் கிளியராக தெரிஞ்சது. We were genuinely happy. Day 1 சேடாக ஸ்டார்ட் ஆனாலும் it ended as a beautiful memory. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய் பாய். இன்னையோட Day 1 vlog முடிஞ்சது.